பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 956686559599. நேற்று ஒரு விவசாயி எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டார். ஆனால் நான் இதுவரையிலும் ரசாயன உரங்களை தான் காட்டுக்கு போட்டிருந்தேன். இப்போ இயற்கைக்கு மாறலாம் அப்படின்னு இந்த பயோவை பண்ணலாமன்ட்டு ஆர்வமாக உங்களை கேட்டு வரலான்னு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஆனால் அப்படி பண்ணாதீங்க, அது மொத்தமாக லாஸை கொடுத்துரும். நீங்கள் ரசாயனம் பண்ணிங்கன்னா யூரியா டிஏபி போட்டிங்கன்னா அதை மட்டும் போடுங்க, அல்லது சூடோமோனாஸ் அசோஸ்பைரிலம் போட்டிங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்கள், இந்த ரெண்டையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தவறுதலாக அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கு அவருக்கு நான் பதிலளிக்கிற விதமாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆனால் ரசாயனங்கிறது தான் புதுசாக உள்ளே வரக்கூடிய ஒரு பொருள். இயற்கைங்கிறது இந்த அசோஸ்பைரிலம் ஆகட்டும், பாஸ்போபாக்டீரியா ஆகட்டும், பொட்டாஸ் பாக்டீரியா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் தான். இந்த நுண்ணுயிர்களுடைய அளவு இப்போ குறைஞ்சு போச்சு. எப்படி குறைஞ்சது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான 10 மூட்டை 20 மூட்டை யூரியா டிஏபின்னு இப்படி அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களை மண்ணில் போட்டதாலையும், அளவுக்கு அதிகமான களைக்கொல்லியை மண்ணில் கொடுத்ததாலையும், பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவுக்கு அதிகமாக தெளித்ததுனாலையும், சனப்பை தக்கப்பூண்டு தொழு உரங்களை போடாதனாலையும் இந்த நுண்ணுயிர்கள் மிக மிக குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மண்ணுக்குள்ளே இருந்து அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இதையெல்லாம் பிரித்து எடுத்து ஆய்வகங்களில் இதை பல மடங்காக பெருக்கி மீண்டும் மண்ணுக்குள்ளேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த அசோஸ்பைரிலம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம யூரியாவை கொடுத்தோம்னா யூரியாவை எடுத்து கொடுக்கும். பாஸ்போபாக்டீரியா பாஸ்பரஸை நம்ம மண்ணில் கொடுக்கும்போது இந்த பாஸ்போபாக்டீரியா மண் பயிர் எடுத்தது போக மீதி கிடக்கும். அதையெல்லாம் உடைச்சி செதைச்சி உன் பயிர் எடுக்கிற மாதிரி மாற்றி கொடுக்குற வேலையை இந்த பாஸ்போபாக்டீரியா செய்யும். அடுத்து பொட்டாசை நம்ம மண்ணில் போட்டோம்னா முழுமையாக பொட்டாசை எடுத்துக்காது பயிர். ஒரு 30-40% தான் பயிர் எடுத்துக்கும். மீதி 60% பொட்டாஸ் மண்ணுக்குள்ளேயே கிடக்கும். அதையே உடைச்சி செதைச்சு இந்த பாக்டீரியாக்கள் எடுத்து கொடுக்கும். அதனால விவசாயிகள் என்ன பண்ணணும், பயோனா பயோ தான் பண்ணணும், கெமிக்கல்னா கெமிக்கல் தான் பண்ணணுங்கிறது இல்லை. ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி விட்டு குறைந்த அளவில் ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு அடுத்த ஒரு 10-15 நாள் கழிச்சு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஏபியோ யூரியாவையோ போட்டு இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரமே அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியாவை காட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஹார்ட்டப்புக்கு இந்த அசோஸ்பைரிலம் எல்லாம் இறந்து போயிடும். அது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு 1ஆம் தேதி யூரியா டிஏபியை காட்டுக்குள்ளே கொஞ்சமாக 4 மூட்டை போடுறவங்க 1 மூட்டையை வீசி விட்டுருங்க. அப்படி வீசி விட்டுட்டு அடுத்து 10ஆம் தேதி அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியாவை தரைவெளியில் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 1 மூட்டை கொடுத்துருக்கீங்கல்ல, அதையெல்லாம் பயிர் எடுத்ததை போக மீதி இருக்கும். மீதி இருக்கிறத இந்த பாக்டீரியாக்கள் போய் உடைச்சி செதைச்சி பயிர் எடுக்கிற மாதிரி வேர்களுக்கு மாற்றி கொடுத்து உங்கள் பயிர் அமோக விளைச்சலுக்கு இது உதவியாக இருக்குமே தவிர ஒருபோதும் இந்த பாக்டீரியாக்கள் கெடுதலை பண்ணாது. அதனால தவறான புரிதலை விவசாயிகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த பாக்டீரியாக்களுக்கான உணவுகளை நீங்க கொடுத்தாகணும். என்னன்னா, சனப்பையா இருக்கலாம், தக்கப்பூண்டா இருக்கலாம், மண்புழு உரமா இருக்கலாம், அல்லது மாட்டு சாணமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு லைட்டாக ரசாயன உரங்களை கொடுத்துட்டு லைட்டாக அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மண்ணும் பாதிக்காது, மண் வளம் அப்படியே படிப்படியாக பெருகிட்டே இருக்கும், விளைச்சல் குறையாது. அதனால் பயோவில் நம்ம பண்ணும்போது ரசாயன உரங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தவறு, ரசாயன விவசாயம் பண்ணும்போது பயோ பண்ணக்கூடாதுங்கிறது தவறு. ரெண்டும் இன்டகிரேட்டடாக இது பாதி அது பாதி பண்ணுங்க, அது நல்ல விளைச்சலை கொடுக்கும். ரெண்டுக்கும் ஒரு இடைவெளி வச்சுக்குங்க. 10 மூட்டை 20 மூட்டைன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா பாதிக்கும். 1 மூட்டை 2 மூட்டைன்னு குறைவாக கொடுத்துட்டு அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியாவை கொடுத்தீங்க அப்படின்னா அதையவே இது நியூட்ரியண்ட்டாக எடுத்துட்டு இது நல்ல பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். மண்ணில் இருக்கிற வேஸ்ட்டை எல்லாம் எடுத்து உங்கள் பயிர்களுக்கு கொடுத்து செலுசெலுப்பாக இருக்கிறதுக்கு இந்த அசோஸ்பைரிலம் உதவுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் கெடுதலை பண்ணாது. தயவு செய்து தவறான புரிதலை விவசாயிகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இதை பண்ணுனா அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணுனா இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தவறான முடிவு. ரெண்டுக்கும் உண்டான இடைவெளியை வச்சுட்டு தாராளமாக பண்ணுங்க, நல்ல விளைச்சலை எடுக்கலாங்கிறத சொல்லிட்டு, மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம், ஒருச்சேரி கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு.